ஏய் போய் அந்த சுடு தண்ணி போய் ஆஃப் பண்ணிட்டு வான்றேன். குழந்தைக்கு ஜுரம் அடிக்குது. என்னடி தங்கம்? குழந்தைக்கு உடம்பு சரியாக மாட்டேதுமா. கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. என்னப்பா முடியலையா? ஏய் சீவக சிந்தாமணியே, ஃபேன் ஆஃப் பண்றீ வந்து. குழந்தைக்கு முடியலையா பாரு. வரேன், கொஞ்சம் தொடச்சிடலாம் சுடு தண்ணல. சரியா? என் மேல உங்களுக்கு அவ்வளோ பாசமாமா? பின்ன பிள்ளைங்க மேல அம்மாங்களுக்கு பாசம் இருக்காதா? அப்படியா? பொறம்போக்கே எங்க போய் கிளம்பிட்டேன், உள்ள போடா. ஏதோ பிளாஸ் பேக்ல என்னை பத்தி யோசிச்சுட்டு வந்திருக்க போல. பரவாயில்ல இருக்கட்டும். பிரெட் சாப்பிட்டு மாத்திரை போட்டுறியா? பால் வேணும், வாந்தி போட்டுரு சாமி. இரு, அம்மா மாத்திரை எடுத்து வந்துடுறேன். சரியா? பிரெட் மட்டும் சாப்பிடுப்பா. ஏய் உன் தம்பிக்கு தானே உடம்பு சேரல, எனக்கு கொஞ்சமாச்சும் பாசம் தாடி. உனக்கு எல்லா வேலையும் செஞ்சுட்டு தானேம்மா இருக்கேன். சின்ன வயசுல மட்டும் எங்க போனாலும் சாமி எனக்கு தம்பி பாப்பா வேணும், சாமி தம்பி பாப்பான்னு ரோட்ல எல்லாம் உழுவேன். இப்ப வளர்ந்ததுக்கு அப்புறம் மதிக்க மாட்டேன். போய் பாருப்போம், கூட உட்காருப்போ. இதோ போறேன். ஜுரம் வந்துச்சுன்னு உனக்கு செல்லம். உனக்கு ஜுரம் வந்தது எல்லாம் உன் மேலேயே பாசம் போயிடுச்சு. உன் கை கூட. என் கையா? ஏய் அம்மா கூப்பிடாத, கம்முன்னு இரு நீ. நீ கத்த. இந்தா சாப்பிட்றதுக்கு முன்னாடி இந்த மாத்திரையை மட்டும் போட்டுருப்போம். ஏய் ஏய் வாந்தி எடுக்க முழுங்கு முழுங்கு. ஏய் சீவக சிந்தாமணியே, தண்ணி கொஞ்சம் எடுத்துட்டு வாடி அவனுக்கு சீக்கிரம். யார் சிந்தாமணியா? ஏய் மா நான் பாசமா பாக்குறேம்மா. சரி நீ உட்காரு, அம்மா உனக்கு ஏதாவது ரசபூவா ஏதாவது செஞ்சு எடுத்துட்டு வரேன். ஏய் என்னடி டல்லாக்குற? ஐயோ கொதிக்குது. என்னடி ஜுரம் வந்துக்குது? சரி அப்படியே சாஞ்சி உட்கார்த்தாங்க. அந்த வரேன். உனக்கு ஜுரம் சரியாயிடுச்சாப்பா? சரியாயிடுச்சுமா, இப்போ பரவாயில்ல. சரியாயிடுச்சா? அப்புறம் எதுக்கு படுக்கிற? எழுந்திரிடா புறம்போக்கே. அவளுக்கு ஜுரம் வந்துச்சா? ஐயோ